இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? விலங்குகள் சம்பவம். மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது முளைகிட்டு மும்முரமா வேலை பார்த்தா அவுத்து விட்டு அடங்காம ஆட்ட கட்டுன்னு அதிரடியான அளப்பறையான மொரட்ட அனிமல் பைபிள்களோட சம்பவங்களை தான் விசிற வேலை பார்த்தா வீடியோவை வாரி எடுத்து வளைச்சு போட்டு கொண்டு வந்திருக்கோங்கிறதுனால அனிமல் இல்லாம மேன் ஃபேமிலி இல்ல. இன்ட்ரோ போடியா இருட்டா மனுஷன் வீடியோ போடுறதுக்கு அனிமல் ரொம்ப கம்மியாயிடுச்சு மனுஷனுக்கு. அவன் தட்டி கேட்டான், நீ என்ன கிளறனாலும் கொண்டு வந்த அந்த பழைய சோறு தான் இருக்க போகுது. அடிக்கு நாய் மூஞ்சி. யார் அந்த நல்ல மூஞ்சி? ஆனத்தாம அமைக்கிட்டு அலைஞ்சான். போச்சு மானம், சோறே வேணாம், நல்ல மானம். வரிசையில நில்லுங்க, மீன் குழம்பு தரோம். உயிரே கொஞ்சமாவது கொடுங்க. தட்டி தட்டி கேட்டான், எங்க கார் ஓரம் கட்டுங்க, கடாமான் தலையில கட்டி விட்டுருவோம். ஆஹா, தேடி வந்த லேடி வள்ளல். என்னது இது? மீன் பொலிசோறு. மானா வாரியா கேட்டு போடுவேன். வண்டி நிறுத்திரு. இங்கட சூடு எப்படி இருக்குது என்னோட அன்பு தொல்லை? என்னது இது? பறவை மயில் தானே இந்த மாதிரி இருக்கும். இது வேற ஒரு பறவை. அழகு பாக்குறேன். மயில் தானா? மயிலா? வேற ஏதோ இதுமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அள்ளி எடுத்துக்கோக்கமா. என் வயசு 17 போல இருக்கு. மருந்தா? அம்மா பாத்ரூம்ல இருந்த அந்த பொடிதான். அது பல் பொடி இல்லடா, ப்ளீச்சிங் பொடி. சரி தேய்ச்சி போடுறோம். வந்துதா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். என்னது? சூப்பரா பண்ணிருக்காரு. ஓடிட்டாமே, எல்லாருக்கும் பிரேக்கப் ஆவறதுதான். ஐ மீன் காணதில்ல, அசிங்கமா இருக்க அனிமல்களுக்குலாம் இது சகஜம்தான். விடு. கேளுங்கடா எல்லாருமே, இனி நான் தான் அப்படியே செம்பரி பீச் கொடுத்துட்டு இருக்கேன்ல, ஓரங்கட்டுறோம். சாரி வாஸ், இனி இந்த மந்தையில நான் தான் கிங்கு. எவன் வந்து மோதினாலும் கொம்புல ஊதுவண்டா சங்கு. ஆமா, நான் ஊதுவண்டா சங்கு. அடே, நான் தான்டா ஊதுவேன், நான் தானே தலைவன். அப்படியானே? அமைதியாரு. சங்கெல்லாம் ஊத மாட்டேன், அமைதியா இருப்பான்டா நானு. சரி அமைதியாடுறா. சாரிடா, அமைதியா இருக்கணும்லடா. அடே, ஆப்பனன்ட்ட தான்டா நானு சொல்லணும், என்ன தலைவான்னு சொல்லணும். மூடி நிறு. ஓகே தலைவா, இவன் மூடிட்டு இருப்பான்டா. அவன ஊரே துரத்த பழனிபோ சேனல்ல இருந்து வந்திருக்கோம் சார். நாய் ஓட்டுமா? ஒரு பிஸ்கெட் எடுத்து தின்னுட்டேன். பிஸ்கெட் தான் துரத்துறீங்க? அது ஓனரோட நகை கடைக்கு போயிருக்கும் போது ஒரு தங்க பிஸ்கெட் எடுத்து தின்னுட்டேன். உங்க சொல்லி 3 காரணம் துரத்துறானுங்க. உலகத்திலே பழமையான மிருகம் வரி குதிரை தான் தெரியுமா? அப்படி ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குல்ல. அடிங்க ஒரு சீட்டு கொடுங்க, சிரிக்க வச்சுட்டே வருவேன். உடவே மாட்டேங்குது, தொத்தி தொத்தி வருது, கடிக்குது பாரு. ஐயோ, கடிச்சு வச்சிருங்களா? சொல்லுங்க மிஸ்டர் அவுலாண்டி, காக்காய்களோட வெப் சீரிஸ் எடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? தூங்கிட்டேன். உங்க நண்பர் பறவை வாழ் பத்திரிகையை சந்திக்க வரேன்னு சொன்னாரே, வேலை இருக்கார். அந்த கோச்சுக்கு வாரி பந்தயத்துல ஜெயிக்கிற மாதிரி அடிக்குது. வீடியோ எடுக்காம சில காக்கா எல்லாம் கொத்துல காக்கா நினைக்கிறேன். கத்து கொடுக்கறதுக்குள்ள அங்க கூடி சிரிச்சுக்கிட்டு இருக்க. நான் கொள்ளைக்கு போற இடத்துல என்ன கூட விட்டுருக்கீங்க? இப்பவே சொல்லிடுறேன், கிளம்பிருங்க. இன்னைக்கு அவுட்புட்ல அதிபயங்கரமான கப்பு. கேஸ் மாஸ்க் இருந்தா எடுத்து மாட்டிக்கங்க, உசுர காப்பாத்திக்கங்க. தின்னெடுத்துலாம் நான் தின்ன எதுவும் சாதாரணமா வெளியே வரல. அங்க வெளியே கத்தும் போது உள்ள கேட்டு போச்சு. ஆடு மாதிரி வந்து தானா சிக்குவேன்னு தெரியுமுடா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள இல்ல சார், உள்ள போங்க. ஓ மை மிஸ்டேக். ஆணவத்துல ஆடாதன்னு கூப்பிட்ட மாதிரி. உங்கள இல்ல தம்பி, உள்ள போங்க. வேணும்னா உன்னை விட்டேன், நீ விளாடுன்னு வேடிக்கை பார்த்தேன். பேரடிப்பட்ட மாதிரி. உன்ன இல்லடா, உள்ள இல்ல. ஓ சாரி. கூட்டத்துல கருப்பாடா நுழைஞ்ச உன்னை கொல்ல மாட்டேன்னு சார். முதல்ல அவனை போடுங்க, அப்புறம் இவனை போடலாம். எங்க அம்மியாவுக்கு எப்படா நீ உண்மையா கொடுக்கலாம்? மெண்டல் பல, நான் உங்க அப்பன்டா. அங்க கார நிறுத்த. அதிகாரி ஐயா, வண்டி அடி வாங்கி இருக்கு. நீதான் டிரைவரா? ஐயா ஓட்டுவாங்க ஐயா.
லைசென்ஸ் இருக்கா? கொத்திரபோது அதான் பண்ண போகுது. தந்தியா மலரா பிளட் டெஸ்ட், பிளடி ஸ்வீட்டுங்க ஐயா, யூரின் டெஸ்ட், ஒன்லி சால்ட்டுங்க ஐயா. விட்டம் டெஸ்ட் இருக்கா? அது அப்ப ஒரு 10 ரூபா இருக்கா? பீடி வாங்கின தர்மம் பண்ணுங்க சார். அச்சி பிச்சைக்கார பாடி கேட்ட கேட்க என்ன கேடு? டைம் பாஸ் ஆகுமேன்ட்டேன். வேணாம் விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. கொள்ளை என்சார் தூங்கிட்டு இருக்கு கனவு. திருப்புங்க என் ஓனரை வேணா முடிச்சு விடுங்க. எனக்கு வாழ வயசு இருக்கு, அனுபவிக்க வேண்டியது 1000 இருக்கு. என்ன கனவு? எனக்காக என் ஓனர் நிறைய யாரையா துரத்துற மாதிரி இது பண்ற மாதிரி தான். அவ்வளவு தூக்கமா? ஓனர் இன்னும் சாகல. என்னையா? என்னையா? என்ன இல்ல எத்தனை வாட்டி சொல்லிருக்கான் அப்படி மச்சக்கண்ணா. கூப்பிடாதீங்க. அவன் புது பணக்காரன். டேய் கார் எங்க திருடுன? 10 வருஷத்துக்கு முன்னாடி முக்கல நின்னு நீ பீடி குடிச்சிட்டு இருந்தேல, அப்ப நான் அதே காசுல பிட்காயினை வாங்கி போட்டேன். இன்னைக்கு சுகபோக வாழ்க்கை. நல்லா இருக்க போலையாடா. வண்டிக்கு ஒயிட் பெட்ரோல் போட்டிருக்கேன். வயிறு அடிக்காதீங்க, ஃபயர் ஆயிடும். ஏன் பிட்காயின் வித்து 2 பேண்ட் வாங்க முடியலையா? அது பீடி எடுத்துட்டு பஸ்ல போற பயவழிகளுக்கு தான் தேவை. கார் வச்சிருக்கேன்னா சட்டி இல்லாம கூட போவேன். ஹாய். கவர் பண்ணிடு. அது ஏழு தம்பி பேர் என்ன? இருக்கா? பொழுது போகலையே. பண்ணுவான் 7:30. பஞ்சு எப்படி இருக்கு என் பஞ்சு? டேய். கூடாதா? சென்டிமெண்டல். ஒரே குடும்பத்துல இருக்கிறோம், ஒண்ணு பண்ணா வாழ கடிக்கணும். உனக்கு அவ்வளவுதான் அளவு. என்ன பண்ணுவ அளவு? வெள்ளை நோட்டு மாதிரி இருக்கிற. என்ன கட்டிங் கோடு போட்டு ரூல்டு நோட் ஆக்கிடுவேன். ஏங்க ஒரு ஜோக்கு சொல்லவா? ஜோக். என்னையா? மாப்பிள அந்த பக்கமே இரு, இந்த பக்கம் வந்துடாத. அந்த பூனைக்கு நண்டு மட்டும் சிக்கவே கூடாது. உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் கண்ணா. ஒரே ஒரு அடிதான். ஏய்யா என்னன்னு தெரியலையே. அப்ப உம்மா தான் சொல்லியிருக்காப்ல. ஏய் இதெல்லாம் அதான் நினைக்கிறேன். நிறுத்து. ஏங்க இதுதான் அந்த ஆடிக்காரா? ஆத்தாடி. அது மான பிரச்சனை. பங்காளி அண்ணனை பார்த்தே விளக்க புடிச்சு ஆட பாயில லைட்டை கட்டி விட்டுருக்கானயா. இங்க பாரியா. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எவன் பார்த்த வேலைடா? பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் எவனா தூரத்துல இருந்து பார்த்தா என்னடா என்னது இல்ல வெளிச்ச பேயின்னு. தலைவரே நம்ம தலைவரே. முதல்ல ஒரு திட்டக்குழு அமைக்கணும். யாயா வீணா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? தனியா எதுக்கு திட்டக்குழுவா? நானே கண்டபடிக்கு வண்டியா திட்டுவனே. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம ஐயோ இப்படிலாம் இருக்குமா நம்ம பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் ஏய் தான். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய் நம்ம கண்டுபிடிச்சிடும் அப்பெல்லாம் சொல்றேன். தெரியல இப்போ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியலையோ இல்லையா அந்த டெக்னாலஜி அப்போ வரலன்னா இந்த அளவுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல டெக்னாலஜியே வந்தாதானே யூஸ் பண்ணுவாங்க. அங்க துவண்டு தொங்கி போச்சு மூஞ்சி. காலையில காலண்டர்ல ராசி பலன் பார்த்தது 2 மனுஷன் சரியில்லை. பக்கு ராசிக்கு நக்கு எழுதி வச்சிருக்காருவோ. இன்னைக்கு பொழுது இப்படியே போயிடும் போல. ஆஹா, நக்குன்னு சொன்னது இருக்கானா? எப்படி நமக்கு லாபம் தான். நக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த லைட்டை கட்டி விட்டு நாயை ஓட விடுறது எங்க பண்ணாங்க? நார்த்ல மாதிரிதான் இருக்கு எனக்கு பயமா தான் தெரிஞ்சு. இருக்கும் உண்மை. எதுக்கு நம்ம பார்த்தோம்னா ஆமா ஆமா. இல்ல முன்னெல்லாம் ஏதோ ஒரு இதுல பார்த்தேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கட்டி விட்டுரும் கேமராலாம் கட்டி விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, ஏதாவது தெருநாயெல்லாம் ஆக்சிடென்ட், அதுக்காக அந்த ரேடியம் இது மாதிரி பண்ணி விடுவாங்க. ஆனா இது லைட்டுங்கிறது ஆபத்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா எதிர்த்தாப்புல ஒரு லைட் அடிச்சுட்டு ஏதோ குடுகுடுன்னு ஓடி வந்துச்சுன்னா ஆமா. அந்த பூனை எலிய வந்து அடிக்கிறது அது பக்கத்துல ஒரு ஏய் தான். இருக்கு. ஏய் ஏய் தான். தான் ஏய் தான். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அது கட்டி உட்கார்ந்து பிடிச்சிருக்குமா? விளையாண்டு அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.